விசாகம் மற்றும் அனுசம். சூரியன் வந்து விசாகத்துல அனுசத்துல நின்றுச்சு அப்படின்னா மகர வீடு என்பது முடக்கா வரும். மகர வீட்டின் அதிபதி சனி பகவான். சனி தான் வந்து முடக்க அதிபதியா வருவார். ஓகேங்களா? 9 கிரகங்கள்ல சனி பகவானுக்கு தான் கர்ம காரகன், ஆயுள் காரகன்னு பேர். ஓகேங்களா? ஏன்னா இவருடைய பாதிப்பு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். சனி பகவான் வந்து நீதி, நேர்மை, நியாயம் இதில் வந்து கரெக்டாக இருப்பார். அவருக்கு உண்டான விஷயத்த பனிஷ்மெண்ட்டை தவறு செய்யணும் கண்டிப்பாக வந்து இவர் கொடுத்துருவாரு. இப்போ காலபுருஷர் 9வது 10வது வீடும் மகர வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தான். 11வது வீட்டுக்கும் அதிபதியும் சனி பகவான் தான். இதில் பாதிப்புகள் வந்து மகர வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக இருக்கும். என்ன காரணம்னா 10ஆம் பாவம் வந்து கர்மஸ்தானம். அதனால் வந்து 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை விட 10ஆம் பாவத்துக்கு பாதிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்த 7ரை சனி, அஷ்டம சனி, அஷ்டாத்தம சனி இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கும். குறிப்பாக வந்து சனி பகவானுடைய பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா உடலை வந்து ஊனமாக்குறது, உறுப்பை வந்து வெட்டி நீக்கிறது, அதுவும் இல்லாமல் வேற என்ன சொல்ல, பிட்ஸ் வர வைப்பது, நடக்க முடியாத ஒரு சூழலை வந்து உருவாக்குவது, இடுப்பு முதல் பாதம் வரை வலி வேதனைகளை வந்து ஏற்படுத்துவது. ஒருத்தர் சிம்பிளாக காய்ச்சலாக படுக்கிறாரு அப்படின்னா கூட சனி பகவானுடைய சம்மதம் இல்லாமல் வந்து அவர் அந்த பாதிப்புக்கு உள்ளாக முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி சனி பகவான் தான் ஆயுள் காரகன். ஸோ ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு யோக நிலையில் இல்லாத பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் போய் தரிசனம் செய்யணும். இந்த மகர வீடு வந்து முடக்கா இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசனம் செய்யணும். என்னைக்கு போய் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு வந்து என்னைக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஒரு கௌளவ காரணம் பயன்பாட்டில் இருக்கலாம். நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கலாம். அப்படிப்படி நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து உங்களால் எளிதில் வந்து மீண்டு வர முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கும்ப வீடு. கும்ப வீடு வந்து முடக்காயிருச்சு, அதனால என்ன பலன் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். கும்ப வீடு வந்து முடக்காயிருச்சு அப்படின்னா ஏறக்குறைய இது ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து தூக்கலாக இருக்கும். ஏன்னு பார்த்தா நம்ம வந்து கர்மஸ்தானம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து கும்ப வீடு வந்து முடக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்புகலூர் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் போய் தரிசனம் செஞ்சுக்கலாம். திருப்புகலூர் அக்னீஸ்வரர், அவர் போய் தரிசனம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயின்னு சொல்லலாம். அதே மாதிரி போகும்பொழுது கௌளவ கரணம், நாமயோகத்தின் விஸ்கம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் வந்து போகும்பொழுது பிரச்சனை வந்து சரியாகலாம். இந்த மகரம், கும்பம் இந்த வீட்டில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 5 நட்சத்திரங்கள் வந்து இடம்பெறுது. இந்த உத்திராடம் பாதிச்சிச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த பிரச்சனை, பூர்வீகத்தில் பிரச்சனை, அரசு சலுகைகள் மறுக்கப்படுறது. திருவோணம் பாதிச்சிச்சு அப்படின்னா தாயார் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, உணவு, உடை, நீர், கார்மெண்ட் சார்ந்த விஷயம், விவசாயம் சார்ந்த ப்ராப்ளம், சுட்டு இருக்கிற பெண்களால் வந்து ஒரு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். உத்திரோட அவிட்டம் பாதிச்சு அப்படின்னா ஒரு சகோதரருடைய வந்து ஒரு சிறந்த ஒற்றுமை இல்லை, உதவிகள் இல்லை, சொத்து இருந்துச்சு பூர்வீகத்தில் அப்படின்னா சொத்துகள் வழி பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கும். சதயத்தில் பாதிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா நீண்ட நாட்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துட்ருக்கீங்க, அதில் கைக்குடி வரல, அல்லது வெளிநாட்டுக்கு நம்மளால் போயிட்டு போனாலும் அங்கே போய் ஒரு பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கீங்க. டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை உங்களால் ஜொலிக்க முடியும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு தடையை ஏற்பட்டுருக்கு, அதில் ஒரு முடக்கத்தை ஏற்பட்டுருக்கு, அந்த காரியம் தடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன விஷயம் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து பூரட்டாதி வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா பணம் சார்ந்த விஷயம், மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயம், குழந்தைகள் வழி பிரச்சனை. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அசிங்கம், அவமானம்,
தங்க நகைகள் பாதிப்பு, பணம் சார்ந்த பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனை, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை உங்களால் ஈட்ட முடியல, சம்பாதிக்க முடியல, ஒரு வேலையில் வந்து உயர் ப்ரொமோஷனில் வந்து ஜொலிக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த 5 நட்சத்திரங்களை பார்த்தோம். அந்த 5 நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா வரிசையை நான் எழுதி போடுறேன். இப்போ உத்திராடம் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துடலாம். உத்திராடம் பாதிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேலம் பக்கத்துல வாழப்பாடி அங்க இருக்கக்கூடிய தான் தோன்றீஸ்வரர், இவரை போயிட்டு நீங்க தரிசனம் செய்யணும். திருவோணம் நட்சத்திரத்துல உங்களுக்கு முடக்கு கிரகம் நின்று, உங்களுடைய பாதகாதிபதி மாரகாதிபதி நின்று தசைவ புத்தியை நடத்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எருக்கத்தன் புலியூருடைய சுவதாரண்யேஸ்வரர் போய் பார்க்கணும். எருக்கத்தன் புலியூர் சுவதாரண்யேஸ்வரர் தரிசனம் செய்யும். போகும்பொழுது ஒரு கரசை கர்ணம் பயன்பாட்டில் இருக்கலாம். நாமயவதில் அதிகண்ட மஜரம் சுப்பிரம் நாமயவதில் நடைமுறையில் இருக்கலாம். கிழமையில திங்கக்கிழமை பயன்பாட்டில் இருக்கலாம், அல்லது சந்திர ஓரையில பயன்பாட்டில் இருக்கலாம். இப்படிப்படி தரிசனம் செய்யும் பொழுது இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய பாதிப்புகளை உங்களால் வந்து சரி செஞ்சுக்க முடியும். அடுத்து அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர். இந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரரை போய் நீ தரிசனம் செய்யணும். குறிப்பாக வந்து பவகரணம் பயன்பாட்டில் இருக்கணும். சுகரம் சித்தி பிராவியம் நாமயம் பயன்பாட்டில் இருக்கணும். கிழமையில செவ்வாய் கிழமையா இருக்கலாம், செவ்வாய் ஓரே இருக்கலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதில் வந்து கம்ஃபர்டபுள் கிடைக்குதோ, உங்களால் எப்படி போக வாய்ப்பு கிடைக்குதோ அதில் போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும்போது அந்த பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம். அடுத்து சதயம். சதயத்துக்கு வந்து மேலக்கடம்பூர் இருக்கிற அமிர்த கடம்பவனேஸ்வரர், மேலக்கடம்பூர் அமிர்த கடம்பவனேஸ்வரர். குறிப்பாக எதிரிகள் தொல்லை, ஒரு மிரட்டல்கள், எதிர்மறை எண்ணங்கள், வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகளில் வந்து பிரச்சனை, பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வினையால் பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம். போகும்பொழுது ஒரு பாலவக்கர நடைமுறையில் இருக்கணும். குறிப்பாக வந்து திரிதி வீதி பாத மகேந்திர நாமயங்கள் பயன்பாட்டில் இருக்கணும். அடுத்து பூரட்டாதி. பூரட்டாதிக்குள்ளான பரிகார ஸ்தலம் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர். இது எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர். இந்த ஆளு குறிப்பாக வந்து பணம் சார்ந்த பிரச்சனை, ஒரு ஃபைனான்ஸில் இருக்கீங்க, வங்கியில் இருக்கீங்க, உங்களால் ஒரு நல்ல நிலையில் வர முடியல அப்படின்னாலும் இந்த இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் சென்று வரலாம். சரிங்களா? குறிப்பாக வந்து மதிப்பு மரியாதை இழக்கிறது, வேலைகள் சரியாக கிடைக்கல, உங்களுக்கு ஊதியம் குறைவாக கிடைக்குது, குழந்தைகளால பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து சென்று வரணும். எப்போ சென்று வரணும்? சூளம் மரியான் வைத்திரிதி நாமயமும் பயன்பாட்டில் இருக்கணும். சதுஸ்பாதம் கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கணும். வியாழக்கிழமை வந்து பயன்பாட்டில் இருக்கலாம், அல்லது வியாழன் ஓரை, ஓகே, குரு ஓரையில் வந்து இருக்கலாம். இப்படி நீங்கள் போகும் பொழுது இந்த பிரச்சனைகளை வந்து சரியாக செஞ்சுக்க முடியும். இந்த மகர வீடு கும்ப வீடுடைய 5 நட்சத்திரங்கள் இடம்பெறக்கூடிய ஆலயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டோம். ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது